கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் அல்லவா? தேவன் நம்மை தேடி வந்து நமக்கு யோசனைகளை கொடுக்கிறார், வார்த்தைகளை கொடுத்து நம் உள்ளத்திலே விதைக்கிறார். இப்படி பலவிதமான காரியத்திலே தேவன் தேடி வருகிறாருங்க உங்களை நோக்கி. முதல்ல அதை நம்ம மனசுல பில்ட் பண்ணணும். ஆம், இந்த தலைப்பில் நான் தியானிக்கிறேன் என்றால், அவர் என்னை தேடி வருகிறார். இந்த வார்த்தையும் அவர்தான் கொடுக்கிறார். ஆனா நீங்க நினைக்கலாம், கரெக்ட்டு தாங்க நான் கேட்குறேன். ஆனா நான் கேட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில சில மாறுதல் இல்லையே, பொருளாதாரத்தில பெருக்கம் இல்லையே, ஞானம், அறிவு, அ ச சம்பள உயர்வு இல்லையே, பெரிய பெரிய இடத்துல நான் போகணும்னு ஆசைப்படுறேன். என்னால அந்த மாரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே. இப்படி சில விஷயங்கள் நெறைய மக்கள் இருக்கிறாங்க. இப்படி கேட்குறாங்க. ஆ ஆனா தேவன் இன்னைக்கு அவர் உங்களுக்கு கொடுக்கிறது, பணத்தை எப்படி நீ பெருக வேண்டும்? பணத்தில நீ பெருகணும்னா, சில பிரமாணத்தின் அடிப்படையில நான் வச்சிருக்கிறேன். பாருங்க, "சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகுவான்." இப்படி சொல்லியிருக்க பைபிள்ல நீங்க வாசிச்சிருப்பீங்களா? அப்ப அது பணத்த பத்தி தான் குறிச்சிருக்கு. அது முக்கியமா பணத்தை அதிகமாக வலியுறுத்தி அந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஆகையால நீங்க அத புரிஞ்சுக்கிடணும். அப்போ நீங்க நினைக்கலாம், "இது எப்படி நான் பெருகுவது?" அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் விதைப்பு, அறுப்புங்கிற பிரமாணம். இந்த விதைப்பு, அறுப்புன்னா என்ன? எப்படி உங்களுக்கு எப்படி அந்த விவசாயி தன்னுடைய நிலத்தில போட்டு அது பெருக்கத்தை கொடுக்கிறான், அதேபோல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெருக வேண்டுமென்றால், பணத்தை நீங்கள் விதைக்க வேண்டும். ஆனா நீங்க சொல்லலாம், "என்னங்க அது விவசாயி செய்ற வேல." அது கரெக்ட்டு தான். அது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க போட்டா நெறைய பல மடங்கு வருது. ஆனா பணத்த நாங்க விதைச்சேன்னா எப்படிங்க கிடைக்கும்? நான் இப்போ உங்க ஊழியத்துக்கு விதைக்கிறேன். நீங்க குடுத்துருக்கீங்க. நம்பரு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கீங்க. கரெக்ட்டு தான். நான் எல்லாம் செய்றேன். ஆனா நான் உங்களுக்கு குடுத்தா எனக்கு எப்படி கிடைக்க போகுது? இப்படி தான் மனுஷனுடைய எண்ணம் பாருங்க. கையில இருக்கிற பணத்த பூட்டி வச்சுக்கிட்டுதாங்க. அப்படி அதாவது கெட்டி பிடிச்சுக்கிட்டுதாங்க. அப்படின்னா தான் இது பெருக்கம் வரும். விட்டுட்டுனா வராது அப்படின்னு. ஆனா தேவன் வச்சுக்கிட்டதுல பெருக்கத்த கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீ கையில வச்சுக்கிட்டு இருந்து செல்ஃப்லயும், பீரோலயும் வச்சுக்கிட்டு இருந்தா வராது. என்னைக்கு ஒருவன் குடுக்குறானோ, குடுக்க ஆரம்பிக்கிறானோ, பிரமாணம் அப்படிதான் வேலை செய்யுதுங்க. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஆ அப்படிதான் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது ஒன்றோடு ஒன்று இணைத்து விட்டால், விதைப்பு, அறுப்பு. விதைச்ச உடனே அறுவடை வந்துரும் உங்களுக்கு. இத மனுஷன் பில்ட் பண்ணவே மாட்டுக்கான். இதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டதே கிடையாது. நம்ம விதைச்சா தான் அறுவடை பண்ணணும். அப்ப நீங்க நினைக்கலாம், பணத்த நான் எப்படி விதைக்கிறது? என்னுடைய மனம் அதுக்கு உள்ள வரமாட்டுங்க. நான் குடுக்குறது ஒரு ரூ. 100 ஒரு ஊழியத்துக்கு குடுக்க முடிய மாட்டேங்குது. நீங்க செய்ற ஊழியத்துக்கு என்னால ரூ. 100 குடுக்க முடியல. ஒரு ரூ. 500 சென்ட் பண்ண என் மனசு வரமாட்டுக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய உள்ளத்தை தேவன் பார்க்கிறார் அல்லவா? ஆக உங்க உள்ளத்திலிருந்து தான் அதை விதைக்கிறதற்கு நீங்க பில்ட் பண்ணணும். அதாவது அத பழகணும். எப்படி? வார்த்தை கொண்டு. தேவன் சொல்லியிருக்கிறார், விதைப்பு, அறுப்பு. அப்படின்னா, நீங்க விதைச்ச உடனே உங்களுக்கு அறுவடை வரும். ஆனா, அது கொஞ்சம் காலம் உண்டு. இப்போ ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில விதைச்ச உடனே அதுக்கு அறுவடை இல்ல. ஒரு நெல் தான் போடுறான்னா, அவன் கண்டிப்பா அவனுக்கு ஒரு 3 மாசம் எதிர்பார்ப்பான். ஆனா, அதேபோல அவன் விதைச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு ஏகப்பட்ட ஏக்கர் இருக்கு. விதைச்சுட்டே போறான். இங்க ஒரு சைடுல கடலை போடுறான், அங்க ஒரு சைடுல அம் பருப்பு போடுறான், அங்க ஒரு சைடுல கோதுமை போடுறான், அங்க ஒரு சைடுல நெல்லு போடுறான். இப்படி அவனுக்கு ஏகப்பட்ட இது இருக்கு. குடுத்துக்கிட்டே இருக்கான். பூமியில குடுத்துக்கிட்டே இருக்கான். அது இங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதா இருக்கிறான், அப்புறம் நெல்லா இருக்கிறான், கடலையா இருக்கிறான். இப்படி அறுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்ப அவனுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதே போல தான் தேவன் பணத்தையும் விதை என்றே சொல்லிவிட்டார். இப்போ உங்க மனம் சரியாயிட்டா? பணத்த விதைன்னு சொல்லிட்டார் தேவன். ஆமா, இப்படி சில காரியங்களை தேவன் பணத்தே விதை என்று கூறின அந்த தேவன், அதுதான் சிறுக விதைக்கும் சிறுக அறுப்பான். இப்படி அந்த பணத்தையே அவர் விதை என்று சொன்ன உடனே, எப்படி மரம், செடி, கொடிகளுக்கு அதனதன் தன் ஜாதியின் பிரபிக்க கடவுது என்று சொன்ன அந்த தேவன், இந்த இந்த பணத்தையும் விதைன்னு சொன்னோனே நீங்க விதைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க குடுக்க ஆரம்பிச்சுட்டீங்க. இப்ப நான் செய்ற அந்த ஊழியத்துக்கு நீங்க குடுக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு அது பெருக்கத்த உண்டு பண்ண வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். திரும்ப உங்களுக்கு வரப்போது. உங்களுக்கு பல லட்சம், கோடிக்கணக்கான உங்களுக்கு செல்வங்களை தேவன், பெருக்கத்தை தேவன் உங்களுக்குள்ள உலாவ ஆரம்பிக்கிறார். எப்பொழுது? நீங்க கையில இருக்கிற பணத்த ரிலீஸ் பண்ணும்பொழுது தான். கையில பூட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. ஆகையால் நீங்க அத குடுக்க என்னைக்கு ஆரம்பிக்கீங்களோ, அன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை திறன மாறும். அதற்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எப்பன்டா குடுக்கணும்? எப்பன்டா எதெல்லாம் செய்யணும்? எந்த நேரத்தில நான் சென்ட் பண்ண எனக்கு வந்துகிட்டே இருக்கு. நான் குடுக்க போறேன், குடுக்க போறேன், குடுக்க போறேன்னு சொல்லி உங்களுடைய உள்ளம் அந்த அளவுக்கு லயத்துரும். தேவன் உங்கள் மேல் அந்த அளவுக்கு பிரியமாக எப்பொழுது? கையில இருக்கத்தட்டி ஒண்ணும் நடக்காது. தேவனுடைய பிரமாணம் வேலை செய்யணும்னா, நீங்க கையில இருக்கிற பணத்த ரிலீஸ் பண்ணா தான் அது வேலை செய்யும். அதே விவசாயி நிலத்தில போட்டா தான் வேலை செய்யும். விதை நெல்ல வீட்டுக்குள்ள வச்சுட்டாலாம் ஒண்ணும் வேலை செய்யாது. ஆகையால் அதை விதைக்க விட்டு விடாதீர்கள். இப்படி இப்படி நீங்க செய்ய பழகுங்கள். ஆ, அம்
அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன உங்களுக்கு தேவையோ அதையெல்லாம் சந்திக்கிற கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க. உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களுடைய பொருளாதாரத்தில் யாரும் குறைவே வைக்கிறது முடியாது. உங்களுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் கூட்டிகிட்டே தான் போவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் குறைவே இருக்காது. அவர் வார்த்தைகளை சில நேரத்தில் நம்ம அந்த நேரத்தில் கவனிக்கும் பொழுது வார்த்தைகள் என்ன சொல்லுது பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களின் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்கள், அவர் செய்த நிமித்தம் சிலுவையின் மரணத்தில் முடிந்த அந்த நிமித்தம் என்ன நடந்துச்சு? நம்ம தரித்திரத்தை பூரா அங்கே அவர் சுமந்துக்கிட்டாரு. நம்ம நோயிலெல்லாம் அவர் சுமந்துக்கிட்டாரு. ஏன்? நீ பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் சுமந்தார். தரித்திரம் எல்லாம், நோய் நொடிகள் எல்லாம் அவர் சிலுவையிலே அவர் மரித்தார். அந்த சிலுவையின் மரணம் ஏன் நடந்தது? நீங்கள் எல்லாம் ஓட்டாண்டியாக இருக்கிறதுக்கா? அவரை நீங்கள் அறிய 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 இப்போ நீங்கள் சத்தியத்தை கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறீங்க எவ்வளோ பெரிய பாக்கியவான் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை கேட்குறதுல ஒரு ஆனந்தம் இருக்கணுங்க. அந்த வார்த்தை மேலே ஒரு அன்பு இருக்கணும். ஆகா, இன்று நான் கர்த்தர் உன்னை தினமும் தேடுவார் என்ற தலைப்பில் கேட்க போகிறேன். அவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார்? அப்படி சொல்லி வரணும். அப்பொழுதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் உலாவார். சும்மா ஏதோ வந்தோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை மேல் ஒரு அன்பு இருக்கணும். பாருங்கள், நீர் எங்களின் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லும். அந்த அளவுக்கு தேவன் பாருங்கள், இந்த நாளில் அவர் அப்படி தானே உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். எத்தனையோ பேருக்கோ அந்த விதைப்பு அறுப்பு தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் பெரிய பாக்கியவான். உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. கொடுங்க, அப்பொழுது கொடுக்கப்படும் சொன்ன அந்த தேவன். சிறுக விதைக்கும் சிறுக இருப்பான், பெருக விதை சிறுக இருப்பான்னு சொன்ன அந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் அப்படியே ஆணையாக இருக்கணும், அமைஞ்சிருக்கணும். ஆணி செவுத்தில் ஆணி அடித்து பிடுங்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளத்தில் அப்படியே பதியணும். இது என் தேவனுடைய வார்த்தை. அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் நான் கொடுக்க போகிறேன் இந்த ஊழியத்துக்கு, ஒரு செய்கிற ஊழியத்துக்கு. ஆகையால் இந்த ஊழியத்திலிருந்து அந்த ஊழியத்துக்கு நான் கொடுக்கும் பொழுது என்னுடைய தேவன் இதை விடையும் பல மடங்கு பெருக்கத்தை தர. ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், விதைப்பு அறுப்புங்கிறது அவர் நான் விதைக்க போகிறேன், அது விதையா என்றே சொல்லிவிட்டார் இந்த பணத்தை. ஆகையால் நான் பணத்தை அறுவடை செய்ய போகிறேன்னு சொல்லி உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் அதை கொண்டு வரும் பொழுது, கையில் இருக்கிற அந்த பணத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணும் பொழுது தேவனுடைய பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இப்படித்தான் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், தேடி வருகிறார். இந்த அன்பு தேவன் உங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் இருப்பார். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.